அனைவருக்கும் வணக்கம். யூஜிசி நெட் 2026 ஜூனுக்கான எக்ஸாம் வர 22ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அதுக்கு எல்லாருமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். என்டிஏ நடத்துகிற இந்த யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை விடையும் தாண்டி நம்ம எக்ஸாம் எழுத போகிற அந்த 3 மணி நேரத்தில் நம்ம 150 கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம், அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சக்ஸஸே அடங்கியிருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷன் மட்டும் பத்தாமல் நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இல்லை டெட் எக்ஸாம் இந்த மாதிரியானது பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க. அதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பண்ணுறது முன்னாடி பார்த்திங்கன்னா சிபிடி மெத்தட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்படிங்கிறதால கம்ப்யூட்டர் பேஸ்டு மெத்தடில் தான் நம்ம ப்ராக்டிஸும் பண்ணியாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நம்ம என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே எப்படி பண்ண போகிறோம், ஏன்னா ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்குள்ளே நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட மொபைல், டேப் இல்லை லேப்டாப்பில் உங்களுடைய கூகுள் சர்ச் இன்ஜினில் போய்ட்டு யூஜிசி நெட் மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பித்த உடனே என்டிஏவோடைய அஃபிஷியல் வெப் பேஜ் வரும். அதை கிளிக் பண்ணி என்டிஏவோட ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா அதில் மார்க் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் எக்ஸாம் யுட் பி லைக் அப்பேர் அப்படின்றதில் யூஜிசி நெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்டிஏ வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி மட்டும் இல்லாமல் ஜேஇ, நீட் போன்ற நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை அவங்க தான் நடத்துகிறதால நமக்கு தேவையான யூஜிசி நெட்டை நம்ம கிளிக் பண்ணிப்போம். ரெண்டாவது நம்ம பண்ணக்கூடியது என்ன பார்த்தோம்னா, யூஜிசி நெட் நடத்தக்கூடிய 82 பேப்பரில் நம்மளுடைய சப்ஜெக்ட் என்னவோ அந்த பேப்பரை நம்ம செலக்ட் பண்ணணும். இது ஆல்ஃபாபெட்டிக் படி இயர் வைஸ் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தோம்னா ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. இதில் உங்களுக்கான பேப்பர் எந்த பேப்பர் நீங்கள் இப்போது மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்குங்க. ஸ்டார்ட் டு மார்க் டெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கான ஃபஸ்ட்டு கொஷின் உள்ளே வந்து நிற்கும். இதை ஃபஸ்ட் பேஜை பார்க்கும்போது நமக்கு எக்ஸாமில் நம்ம ஃபோட்டோ வரும். ஆனால் இது மார்க் டெஸ்ட்டுன்றதால மாடல் அப்படிங்கிறதால இதில் நம்ம ஃபோட்டோ வராது. அதுக்கு பதிலாக அது போல் நடக்கிற மாதிரி ஒரு பேஜ் வரும். நீங்கள் செலக்ட் பண்ண பேப்பருடைய 100 கொஸ்டின்ஸ் இங்கே இருக்கும். இதை நீங்கள் சேவ் நெக்ஸ்ட்டு அண்டு கிளியரு, சேவ் மார்க் அண்ட் ரிவ்யூ, மார்க் ஆஃப் த ரிவ்யூ அண்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் சிபிடியில் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எப்படி எழுத போகிறீங்களோ அதே போலவே எல்லாமே இங்கேயும் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக நீங்கள் இந்த 100 கொஸ்டின்ஸையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரைட் சைடில் சப்மிட் அப்படின்ற க்ரீன் கலர் பட்டன் இருக்கும். நீங்கள் அந்த சப்மிட்ன்ற அந்த க்ரீன் கலர் பட்டனை தொட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் சம்மரி ஃபுல்லாகவே வந்து இருக்கும். இந்த எக்ஸாம் சம்மரியில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் எத்தனை அட்டன் பண்ணீங்க, அட்டன் பண்ணாதது எவ்வளோ, அப்புறம் மார்க் ரிவ்யூ எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா ஃபுல் டீட்டெயிலும் வரும். இதில் உங்களோட எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா எஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துங்க. அதில் வியூ ரிசல்ட் ஆப்ஷன்றதை ரெண்டாவதாக நீங்கள் கொடுங்க. வியூ ரிசல்ட் ஆப்ஷனை கொடுத்த உடனே உங்களுக்கு நீங்கள் எழுதின எக்ஸாமுக்கான ஸ்கோர் கார்டு இதில் வந்து நிற்கும். ஸோ உங்களோட ஸ்கோர் கார்டு பார்க்குறது மூலமாக ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, இல்லை நம்ம எழுதின கொஷினுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன, ராங்கான ஆப்ஷனுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெளிவாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.